தற்காலிகத்திற்கான தேர்ந்தெடுத்தலும் நித்தியத்திற்கான தேர்ந்தெடுத்தலும் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்ப்போம். இவ்வுலகில் வாழும்போது அநேக ஜனங்கள் கவலைப்படுகிறார்கள். நான் நன்றாக வாழ்ந்தேன் என்று சொல்வதற்கு எப்படிப்பட்ட அதனால்தான் சிலர் செல்வத்தை சேர்க்க வணிகத்தில் ஈடுபடுகிறார்கள். செல்வத்தை பெற அவர்கள் பல வழிகளில் கடினமாக உழைக்கின்றனர். மற்றவர்கள் இந்த உலகில் புகழ் பெறுவதற்காக செயல்படுகிறார்கள். இவ்வுலகில் நாம் அநேக விஷயங்களை சாதித்தாலுமே நமது பூமிக்குரிய வாழ்க்கையானது 70 அல்லது 80 ஆண்டுகள் மட்டுமே. இதுவே நாம் அடையும் முடிவாக இருக்கிறது. ஆனால் பரலோகமோ நித்தியமானது என வேதாகமம் கற்பிக்கிறது. நமக்கு அளவிட முடியாத நித்திய காலம் இருக்கிறது என தேவன் சொல்கிறார். எனவே தற்காலிகத்திற்காக வாழ வேண்டுமா அல்லது நித்தியமானதை தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். கடற்கரை மணலை போன்று சுமார் 800 கோடி ஜனங்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்வை வாழ்கின்றனர். இவ்வாழ்க்கையானது உலகிலுள்ள அனைவருக்குமே சமமாக வழங்கப்பட்டுள்ளது. உலகிலுள்ள அனைத்து நாடுகளுக்கும் பகுதிகளுக்கும் தேவன் 24 மணி நேரத்தை சமமாக வழங்கியுள்ளார். சிலர் இந்த பூமியின் குறுகிய வாழ்க்கைக்காக வாழ்கிறார்கள். ஆனால் மற்றவர்களோ நம்மை போன்று நித்திய ராஜ்யத்திற்காக ஆயத்தமாகிறார்கள். விசுவாசத்தின் முற்பிதாவான சாலோமோன் பூமியின் ஜனங்கள் அனைவரும் விரும்பத்தக்க சிறந்த முறையில் வாழ்ந்தார். அவர் ஒரு ராஜாவாக இருந்தார். தன் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் தடை பண்ணவில்லை. அதிகாரம், செல்வம், புகழ் உட்பட அவர் விரும்பிய அனைத்தையும் பெற்றார். ஆனால் இறுதியில் அவர் எல்லாம் மாயை என்று சொன்னார். அதை அவர் அப்போது உணரவில்லை. ஆனால் திரும்பி பார்க்கையில் நான் ஏன் அதுபோன்று செய்தேன்? ஏன் அதுபோன்ற விஷயங்களுக்காக கவலைப்பட்டு தூக்கத்தை இழந்து எனது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவித்துக் கொண்டேன் என்று சிந்தித்தார். திரும்பி பார்க்கையில் அவர் எதை கண்டார்? எல்லாம் மாயை என்று சொன்னார். வாழ்க்கைக்கு மதிப்பில்லாத விஷயங்களுக்காக அவர் கண்மூடித்தனமாக ஓடினார். மாயை, மாயை, எல்லாம் மாயை. இது சாலோமோன் எழுதிய பிரசங்கி புத்தகத்தின் தொடக்கமாகும். அவர் தற்காலிகத்திற்காக வாழ்ந்ததால் நித்தியத்திற்கு ஆயத்தம் செய்யவில்லை. அவர் தற்காலிக இன்பங்களுக்காக மட்டுமே வாழ்ந்தார். அதன்பின் தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கையில் எல்லாம் மாயை என்று உணர்ந்து கொண்டார். இறுதியாக தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வதே சரியான மற்றும் சிறந்த வாழ்வு முறை என அவர் விளக்கினார். எனவே தற்காலிகத்திற்காக வாழ வேண்டுமா அல்லது நித்தியத்திற்காக வாழ வேண்டுமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். மீதமுள்ள நேரத்தில் வாழ்க்கையை வீணாக செலவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
삶이 이어지기를 부탁을 드리겠습니다. பிரசங்கி முதலாம் அதிகாரத்தை பார்ப்போம். 열어보도록 합시다. பிரசங்கி முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். 전도자가 가로되 헛되고 헛되며 மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். 사람이 சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? 무엇이 유익 ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. 영원히 있도다. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது. தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது. 나무로 불다가 காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் வரும். 어떤 강물은 எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். 만물의 피고 எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தியாகிறதில்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. 이미 முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. 무엇을 가리켜 இதை பார், இது நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்றுண்டோ? அது நமக்கு முன்னுள்ள பூர்வகாலங்களிலும் இருந்ததே. 이미 있으나니라. முன் இருந்தவைகளைப் பற்றி ஞாபகமில்லை, அப்படியே பின்வரும் காரியங்களைப் பற்றியும் இனி மேலிருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. 했습니다. 자, 이 தொடர்ந்து வாசித்தோமானால் அவர் விரிவாக விளக்குகிறார். 이제 조목조목 어떤 காற்றை பிடிப்பது போன்ற வீணான காரியங்களான பணம், புகழ், லட்சியம், ஆசைகளை பட்டியலிட்டார். 사람들이 추구하는 물질 소유욕, 또 명예 소유욕, 또 온갖 그 공명심에 대한 부분들까지 전부 열거를 했습니다만 알고 보니 அதில் அவர் உண்மையான பலனை காணவில்லை. 세계에 유익되는 일은 아무것도 없었다는 사실을 சாலோமோன் மட்டுமே அல்ல, 솔로몬만 그런 것이 아닙니다. 우리가 புகழ்பெற்ற மாவீரனான அலெக்சாண்டரும் மாபெரும் கனவை கொண்டிருந்தார். 꿈은 대단했습니다. உலகையே வெல்ல வேண்டும் என்று கனவு கண்டார். ஆனால் தனது 33 வயதிலேயே மரித்தார். அவரது கடைசி விருப்பம் என்னவென்றால், நான் வெறுங்கையோடு செல்கிறேன் என்பதை ஜனங்கள் காண என் கையை சவப்பெட்டிக்கு வெளியே தோன்றட்டும் என்று சொன்னார். 그걸 남기고 죽었습니다. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது கைகளை மூடியபடியே பிறக்கின்றன. 쥐고 태어난답니다. அவர்கள் உலகை கைப்பற்றும்படியாக அனைத்தையும் உரிமை கொள்ள பிறக்கிறார்கள். 이런 어떤 욕망으로 태어나지만 갈 때는 ஆனால் போகும்போது எதுவும் இல்லாமல் வெறுங்கையோடு செல்கிறார்கள். 이렇게 빈손으로 돌아가는 நாம் வெறுங்கையோடு இவ்வுலகை விட்டு செல்கிறோம் என்ற உண்மையை அனைவருக்கும் உணர்த்தவே என்னுடைய ஒரு கையை சவப்பெட்டிக்கு வெளியே வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 손 하나를 내놓도록끔 하라고 명령을 했다고 합니다. 우리가 இது பூமியில் நம்முடைய வாழ்க்கையின் உண்மையாகும். 이런 어떤 இந்த தொழில் பெரிய லாபத்தை தரும், அந்த வேலை பெரிய விஷயங்களை தரும் என நாம் நினைக்கிறோம். 대단한 것이 얻어질 것 같고 말이야. 그러나 이 땅 자체의 시선 ஆனாலும் பூமி ஒரு அடைக்கல பட்டணமாக இருப்பதால் பூமியின் அமைப்பானது நித்தியத்தை கொண்டிருக்கும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது. 것을 기대할 수가 없습니다. இந்த பூமி தற்காலிகமான இடமாகும். 그래서 அதனால்தான் அநேக தத்துவ ஞானிகளும் ஏன் வேதாகமம் கூட அவ்வாறே சொல்கின்றது. 그렇게 기록되어 있습니다. 이 땅은 நாம் பயணிப்பவர்கள் என்று சொல்கிறது அல்லவா? 나그네 세월이라고 했고 나그네 길이라 ஜனங்களுக்கு இது தெரியாது. இந்த உலகம்தான் அனைத்துமே என்று நினைக்கிறார்கள். ஆனால் இறுதியில் அவர்கள் என்ன சொல்வார்கள்? 모든 것이 다 있다라고 생각하기 எல்லாம் மாயை, வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்று மட்டுமே சொல்வார்கள். 헛되다. 인생이라는 것이 이렇게 아무것도 가져가는 것이 없다. இந்த உலகத்தின் மெய்யான இயல்பை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். 이 땅의 구조를 몰라서 그렇습니다. இந்த உலகமானது நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளை நிரப்புவதற்காக உருவாக்கப்படவில்லை. 적으로는 되어 있지 않습니다. எந்த இடத்தில் நிரப்பப்பட முடியும்? 것이 채워지는 곳이 அதுதான் நம்முடைய நித்திய பரலோக ராஜ்யம் அல்லவா? 천국 아니겠습니까? அதுதான் தேவனுடைய ராஜ்யமாகும். 그래서 எனவேதான் அனைவரும் தேவனை விசுவாசிக்கும்படி இயேசு சொன்னார். 하나님을 믿어야 된다는 사실을 이와 같이 알려주기 위해서
அவர் இந்த பூமிக்கு மாம்சத்தில் வந்து நம் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். 못 박히시는 이런 일도 서슴지 않으셨다는 사실은 இதை வேதாகமம் சொல்கிறது. 다 할 수 있는 일입니다. எனவே தேவனை விசுவாசித்து தேவனுடைய பணியை செய்கிறவர்களே இன்று ஞானமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். 하나님의 일을 하는 사람들이라고 말할 수 있겠습니다. சாலோமோன் ஞானத்தின் ராஜா என்று அழைக்கப்பட்டாலும் அவரது வாழ்க்கை ஒரே பதிலில் முடிவடைந்தது. 마지막 삶의 그 답은 딱 한 가지였습니다. 전도서 பிரசங்கி 1ஆம் அதிகாரம் முதல் 10 மற்றும் 11ஆம் அதிகாரங்கள் வரை காற்றை பிடிப்பது போன்ற அர்த்தமற்ற காரியங்களால் நம் வாழ்க்கை நிரம்பியுள்ளது என்று அவர் எழுதியுள்ளார். 의 삶이 전부 채워지더라 하는 것으로 기록되어 있고요. 12ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. மனிதன் மரித்தால் அவனது உடல் மண்ணுக்கே திரும்பும். ஆவியானது அதாவது ஆத்துமா தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். 우리 속에 허락하신 그 영혼 즉 신은 하나님께로 다 돌아가야 된다고 했습니다. எனவே நம் ஆத்துமாதான் வாழ்வின் சாராம்சமாக இருக்கிறது அல்லவா? 영혼 아니겠습니까? நம் ஆத்துமா இப்போது சரீரத்தின் ஆடையை அணிந்துள்ளது. நாம் மரிக்கும்போது ஆவியும் சரீரமும் பிரிந்து சரீரம் மண்ணுக்கு திரும்பும். 육체는 நம்முடைய ஆவி அதாவது ஆத்துமா தேவனுடைய நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். 하나님의 그 나라로 돌아가게 되는데 거기에서 세상이 말하는 அப்பொழுது நாம் பரலோகம் செல்வோமா அல்லது நித்தியமாய் நரகத்தில் தண்டிக்கப்படுவோமா என்று 아니면 영원한 지옥에서 세세토록 அங்கு தீர்மானிக்கப்படும் என வேதாகமம் சொல்கிறது. 그것이 이제 결정이 된다고 성경은 알려주고 있습니다. இது பிரசங்கி புத்தகத்தை எழுதிய சாலமோனின் முடிவாகும். 8절의 말씀 봅니다. 8ஆம் வசனத்தை பார்ப்போம். 뭐라고 했지? அவர் என்ன சொல்கிறார்? மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். 지금 이 내용을 보니까 இதை படிக்கும்போது வேதாகமம் சோகமாகவும் நம்பிக்கையற்றதாகவும் தோன்றக்கூடும். 내용으로서 구성이 된 책처럼 ஆனால் அது அப்படி அல்ல. 결단코 아닙니다. பூமியில் விசுவாசத்துடனே வாழ்ந்து அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வேதாகமம் போதிக்கிறது. 선택을 해야 된다는 것입니다. 13ஆம் வசனத்தில் சாலோமோன் காரியத்தின் கடைத்தொகையை குறித்து சொன்னார். 13ஆம் வசனத்தை பார்ப்போம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. 본분이라고 했습니다. 하나님을 경외하고 தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வதே இப்பூமியில் வாழ்வதற்கான ஞானமான வழி என்று அவர் சொல்லி முடித்தார். 인생으로서 가장 현명한 삶이라고 이와 같이 결론 내렸습니다. 그 외에 இறுதியில் அறிவு, புகழ், செல்வம், பாசம் போன்ற மற்ற காரியங்களுக்கு என்னாகும்? 이성을 탐하는 것 온갖 어떤 그 내용들은 சாலோமோன் ராஜா இதுவும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது என்று கண்டேன் என்று சொன்னார். 바람을 잡으려는 것 같이 சுருக்கமாக சொன்னால் மீதமிருப்பதென்று எதுவுமில்லை, ஆதாயம் என்று எதுவுமில்லை. 그런 어떤 결과가 இது சாலோமோனுக்கு மட்டுமல்ல, உலகின் மாபெரும் தலைவர்களுக்கும் பொருந்தும். 세계 위대한 위인들이 அவர்கள் அனைவரும் கூட இதையேதான் சொல்கிறார்கள். 같이 하고 있습니다. 그 இது மாபெரும் ஜனங்களுக்கு மட்டுமே பொருந்துமா? 보통 இது சாதாரணமான ஜனங்களுக்கும் பொருந்தும். 조차도 சாதாரண ஜனங்களும் கூட நான் இளமையில் அருமையாக இருந்தேன், வயதானதும் நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர் என அனைவருமே பிரிந்து போனார்கள் அல்லது இறந்துவிட்டனர். 친구도 떠나고 주변의 사람도 떠나고 이웃도 떠나고 모두가 다 사라지더라. நான் ஏன் அது போன்று வாழ்ந்தேன் என்று தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். இதுபோன்றுதான் அநேக ஜனங்கள் சொல்கிறார்கள். எனவே நம் வாழ்க்கையை வாழ்வதற்கான மிகவும் ஞானமான வழியை நினைவூட்டுவதற்காகவே தேவன் நமக்கு வேதாகமத்தை வழங்கினார் அல்லவா? பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் சாலோமோன் காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். இதுவே நம் வாழ்க்கையை வாழ்வதற்கான மிகவும் நீதியான வழி என்று அவர் சொன்னார். அவர் அனைத்தையும் அனுபவித்தார்.
அவர் ராஜாவாக இருந்து பல மனைவிகள் மறுமனையாட்டிகளும் இருந்தன. ஆனால் அனைத்துமே வீணானதாகும். 솔로몬의 재산이 엄청났죠. சாலமோன் பெரும் செல்வத்தை கொண்டிருந்தார். 다 의미가 ஆனாலும் அவரது செல்வம், அறிவு, புகழ் என அனைத்துமே வீணானதாகும். 없더라는 것입니다. 생명이 이제 அவரது ஜீவன் பிரியும் நேரத்தில் அவர் சேர்த்து வைத்த எதுவும் அவரை காப்பாற்றவில்லை. 모아두었던 것이 자기의 생명 하나 건져낼 수 있는 그런 도구도 되지 못했더라는 것이죠. 여러분, அன்பர்களே, இன்றைய வேதாகம போதனைகளை கைக்கொண்டு நம் வாழ்க்கையை சீராக அமைக்க வேண்டும். 듣지 마시고 우리 삶의 어떤 그 방향을 바르게 정리해 가야 될 필요가 있겠습니다. நாம் தேவனுடைய பணியை செய்ய கடினமாய் உழைத்திட வேண்டும். 힘써 해야 되겠습니다. நாம் ஊக்கமாய் ஜெபம் செய்து வாஞ்சையுடனே தேவ வார்த்தையை படிக்க வேண்டும். 세상을 또 깨우쳐서 உலகை விழித்தெழ செய்யவும் அனைவரையும் மனந்திரும்புதலுக்கும் பரலோகத்திற்கும் வழிநடத்த 갈 수 있는 이런 일에 நம் முழு இருதயத்தையும் மனதையும் பலத்தோடு அர்ப்பணிக்க வேண்டும். 꼭 되셔야 되겠습니다. தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் பணியை 1 பேதுருவில் காண்பித்துள்ளார். 에서는 이렇게 알려주고 있습니다. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனவும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமலிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலிருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய என்ன அடைகிறீர்கள்? ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். நம் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டால் எங்கே போவோம்? 어디로 가게 됩니까? நாம் பரலோக ராஜ்யம் செல்வோம். பாவ மன்னிப்பு பெற்று நித்திய ராஜ்யத்தில் பிரவேசித்து தேவனோடு வாழ்ந்து அவராலே பெறும் ஆசீர்வாதங்களை என்றென்றும் அனுபவிப்போம் அல்லவா? 복락을 또 누릴 수 있는 그런 어떤 영광된 그 시간이 주어지지 않겠습니까? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி பரலோகத்தை இவ்வாறு விவரித்தார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 기록된 바 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 마음으로도 생각지 못하였다 함과 같으니라 하고 있습니다. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் செய்த பரலோகம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லப்பட்டுள்ளது. 상상 이상의 세계라는 것을 고린도전서 2장에서는 우리에게 또 알려주고 있습니다. நம் கண்கள் கண்டிராததும் கேளாததும் இருதயத்தில் தோன்றாததுமான மகிமையான உலகம். 가지고 있는 최상의 상상력을 동원하더라도 그 세계의 아름다움에 도달할 수 없는 이런 어떤 தேவன் நமக்காக அத்தகைய உலகத்தை ஆயத்தம் செய்கிறார். 마련하고 계시고 우리 위해서 준비하고 계신다고 이렇게 일깨워주고 있습니다. இது பாபில் 3ஆம் வானத்தில் கண்ட உலகமாகும். 셋째 하늘에 대한 말로 அங்கே வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஆறுதல்களும் காட்சிகளும் இருந்தன. 그런 광경들이 펼쳐지게 되는 곳입니다. பரிசுத்தவான்கள் அந்த உலகத்தை என்றென்றும் சுதந்தரிப்பார்கள் என தானியேல் சொல்லியிருக்கிறார். 세계라고 했고, 사도 바울은 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதியதாவது, 못하고 நம் கண்கள் கண்டிராததும் கேளாததும் இருதயத்தில் தோன்றாததுமான உலகம் நமக்கு கொடுக்கப்படும். 신다고 하는데, 여러분, அன்பர்களே, அந்த உலகம்தான் உண்மையானது என்று நம்பிக்கை கொண்டிருந்தால் நம் சாதாரணமான வாழ்க்கை வாழ முடியாது. 이렇게 살아서는 안 됩니다. அந்த அற்புதமான உலகம் எனக்கு கொடுக்கப்பட்டால் என்ன செய்வேன்? 가서 내가 어떻게 해야 될까? நாம் மொழியை ஆயத்தம் செய்ய வேண்டும். அங்கு நன்கு வாழ அவ்விடத்தை பற்றிய அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? 만들어야 되지 않겠습니까? 또그 அந்த உலகத்தை ஆளும் தேவனை நான் எப்படி பிரியப்படுத்த முடியும் என்றும் நாம் சிந்திக்க வேண்டும். 무엇일까? 생각도 해봐야 되겠죠. நாம் நித்திய பரலோகத்தை விசுவாசித்தால் அதற்காக நாம் என்ன ஆயத்தம் செய்ய வேண்டும்? 무엇을 우리가 지금 준비할까? பூமியில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும்?
மற்றவர்களை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக நாம் வாழக்கூடாது. இந்த நொடியிலிருந்து நாம் பிரவேசிக்க விரும்பும் உலகத்திற்காக எப்படி வாழ வேண்டும்? 어찌해야 되겠습니까? நாம் நம்மை அதற்கேற்ப சரி செய்ய வேண்டும். அதனால்தான் தேவனுடைய போதனைகள் புதிய உடன்படிக்கையில் முறையாக அமைந்துள்ளன அல்லவா? 속에 있지 않습니까? 우리 நாம் ஓய்வு நாளையும் பண்டிகைகளையும் ஆசரிக்கிறோம். 연간 절기를 또 지키는 것. மேலும் தேவனுடைய வார்த்தைகளானது நம்மை சீயோனில் நற்கிரியைகளை செய்யவும் உலகிற்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. 통해서 세상에 빛이 되고 소금이 되라고 하신 이 모든 말씀들. 이런 것 하나하나가 இவை அனைத்தும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான ஆயத்தங்களாகும். 하나의 준비라고 보셔야 되겠습니다. இதை செய்யலாமா வேண்டாமா என்பது போல இல்லை. 이런 어떤 내용이 아니죠. இது நாம் அனைவரும் விசுவாசத்துடனே செய்ய வேண்டிய ஒன்றாகும். நாம் பரலோக ராஜ்யத்தை விசுவாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் உள்ளபடி நம் கண்கள் கண்டிராததும் காதுகள் கேளாததும் இருதயத்தில் தோன்றாததுமான உலகத்தை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. 이상의 세계가 우리에게 주어질 것이라는 것 굳게 믿고 있고 하나님의 약속을 믿습니다. அப்படியானால் அவ்வுலகிற்காக நாம் எப்படி வாழ வேண்டும் என சிந்திக்க வேண்டும். 한번 பயணிகளின் வாழ்க்கை எப்படிப்பட்டது? 이 땅의 나그네 삶은 어떤 நிரந்தரமாக தங்கி வாழும் வாழ்க்கையானது ஒரு பயணியாக வாழும் வாழ்க்கையை காட்டிலும் வேறுபட்டதாகும். வீட்டு வால்பேப்பர் பழுதடைந்தால் அல்லது கரைப்பட்டால் அவர்கள் குறை கூறக்கூடும். 더럽게 때가 탔거나 이렇게 되면 불평할 수 있습니다. அவர்கள் குறை கூறி அதை சரி செய்ய முயற்சிக்கலாம். ஆனால் பயணிகளை பற்றி என்ன? 조치를 취할 수 있겠지만 나그네는 어떻습니까? பயணிகள் குறை கூற அவசியமில்லை. அவர்கள் மறுநாள் காலையில் அங்கிருந்து சென்று விடுவார்கள். அதனால்தான் தேவன் நம் பூமியின் வாழ்க்கையானது ஒரு பயணியின் வாழ்க்கை என்று அழைக்கிறார். இதுபோன்றுதான் நம் வாழ்க்கை இருக்கிறது. நம் வாழ்க்கை ஒரு யாத்திரிக பயணமாக இருக்கிறது அல்லவா? சில சமயம் சுத்தமான வீட்டிலோ அல்லது சற்று அழுக்கான வீட்டிலோ தங்கக்கூடும். 하룻밤을 잘 수도 있습니다. 나그네가 어떤 அறையானது சற்று அழுக்காக இருந்தால் அந்த பயணி குறை கூற அவசியமில்லை. 깨끗이 못하다고 해서 불평할 필요 없습니다. மறுநாள் காலை அவர் புறப்பட வேண்டும். 그래서 하나님께서 எனவேதான் தேவன் நமக்கு தரும் அனைத்திலும் மன நிறைவும் நன்றியும் கொண்டிருக்க வேண்டும். 만족할 줄 알고 또 பரலோக ராஜ்யமே நம்முடைய இலக்காக இருக்கிறது அல்லவா? பரலோகத்தில் அனைத்துமே நம் எதிர்பார்ப்பை விட மேலானதாக இருக்கும். 원하는 것 이상이고 பரலோகம் நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாகும். 천국 세계입니다. 이런 நாம் பரலோகத்தின் மீதான நம்பிக்கையை கொண்டிருப்பவர்கள் பரலோகத்தின் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. 대한 소망은 놓쳐버리고 ஒரு கணம் மட்டுமே நீடிக்கும் பூமிக்குரிய காரியங்களை பற்றிக் கொள்ளக்கூடாது. பூமிக்குரிய விஷயங்கள் நம்மை கட்டுப்படுத்தி துன்பப்படுத்திவிடக்கூடாது. 고통스러워하고 그런데 매여서는 안 되리라고 생각합니다. 순간의 시간을 우리가 선택할 건지 영원의 தற்காலிகமானதை தேர்ந்தெடுப்பதும் அல்லது நித்தியமானதை தேர்ந்தெடுப்பதும் நம் கையில்தான் இருக்கின்றது. 시간이 되고 목표가 되어서 நாம் தேர்ந்தெடுப்பதே நம் வாழ்வின் வழிகாட்டியாகவும் இலக்காகவும் இருக்கின்றது. தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்காக ஏங்கி பரலோக பலன்களுக்காக நன்கு வாழ்ந்திட வேண்டும். 은혜롭게 또 살아갈 수 있는 우리가 되어야 되겠습니다. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. புதிய வானம் புதிய பூமி என்பது தேவன் ஆயத்தம் செய்த மகிமையான பரலோகமாகும். 의미하고 있는 것이죠. 거기에서 அங்கு என்ன நடக்கும் என்பதை 4ஆம் வசனத்தில் பார்ப்போம். 한번 살펴보도록 합시다. 4ஆம் வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி என்ன இல்லை, மரணமும் இல்லை. 사망이 없고라고 했습니다. மரணம் என்பது பாவத்தினால் வருவதால் பாவம் முற்றிலுமாக நீக்கப்படும். 이제 없어지게 되는 것입니다. இனி மரணமில்லை என்பதற்கு நித்திய ஜீவன் இருக்கும் என்று அர்த்தமாகும். 생명이 존재하는 곳이라는 뜻 아니겠습니까?
இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. 잊지 아니하리니 처음 것들이 다 지나가서 밀려라. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இது மாம்ச உலகில் நாம் அறிந்திருக்கும் வாழ்க்கை பற்றி அல்ல. அனைத்தும் புதிதாய் தோன்றும் பரலோகத்தை ஆயத்தம் செய்து தேவன் நமக்காக காத்திருக்கிறார். இந்த பூமியில் நமது நிலையற்ற வாழ்க்கை என்பது நித்திய வாழ்க்கையை விட அதிகமாக இருந்துவிடக்கூடாது. உதாரணத்திற்கு, கொரியாவிற்கு பதிலாக அமெரிக்காவில் வாழ முடிந்தால் உங்கள் ஆர்வமானது அமெரிக்கா அல்லது கொரியா எதன் மீது இருக்கும்? நீங்கள் இன்று இங்கு வாழுகிறீர்கள், ஆனால் நாளைய தினம் அமெரிக்காவில் வாழப்போகிறீர்கள் என கற்பனை செய்யுங்கள். அதன் மொழி, சட்டங்கள், மக்கள் விருப்பம் ஆகியவற்றை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். நான் இதுவரை இப்படிதான் வாழ்ந்தேன், ஆனால் நான் அவர்களைப் போல் வாழ விரும்பினால் என் குறைகளை கண்டறிந்து அதை நிரப்ப முயற்சிக்க வேண்டுமல்லவா? இந்த பூமியும் கூட அது போன்றுதான். பரலோகம்தான் நம் நித்திய வாழ்க்கையாகும். பூமியில் 30 அல்லது 40 ஆண்டுகளானது ஒரு நொடியில் கடந்து போகும். அப்படியானால் நாம் பூமியில் வாழ்ந்தாலுமே பரலோகம்தான் நம்முடைய மெய்யான ஆவிக்குரிய வீடாக இருக்கிறது அல்லவா? பரலோகத்திற்காக தேவனை பிரியப்படுத்தி நான் வாழ்ந்தேனா? நான் சரியாக வாழ்கிறேனா? நான் தேவனை மகிமைப்படுத்தினேனா? நான் தற்காலிகத்தை தேர்ந்தெடுக்கிறேனா அல்லது நித்தியத்திற்காக தேர்ந்தெடுக்கிறேன் என்பதை மீண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனை பிரியப்படுத்தும் கிறிஸ்தவர்களாயிருக்க பிரதிபலித்து பார்ப்போமாக. இந்த இருளான உலகிற்கு நம்பிக்கையுடனும் பிறருக்கு பரலோக நம்பிக்கையையும் கொண்டு வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு முன்பு அநேகர் இதையே சொன்னார்கள், ஆனால் அனுபவம் இல்லாததால் இன்று ஜனங்கள் என் வாழ்க்கை வித்தியாசமானது என்று சொல்கிறார்கள். வரலாற்றில் பல தத்துவ ஞானிகள், விஞ்ஞானிகள், வீரர்கள், அரசர்கள் இருந்தனர். அவர்களின் கதைகள் அனைத்தும் சாலோமோனுடன் ஒத்துப்போகிறது. உங்களுக்கு மாவீரனான நெப்போலியனை தெரியுமா? அவர் செயின்ட் ஹெலனா தீவுக்கு அனுப்பப்பட்டார். மரிப்பதற்கு முன் அவர் சொன்னதாவது, இயேசு தோல்வியடைந்தவர் போல் தோன்றினார், ஆனால் இன்று அவர் உலகை ஆளுகிறார். நான் வெற்றி பெற்றவன் போல தோன்றினேன், ஆனால் இந்த சிறிய தீவில் தனியாக மரணமடைகிறேன். இயேசு தோல்வியடைந்தது போல் தெரிந்தார், ஆனால் வெற்றி பெற்றார். நான் வென்றது போல் தோன்றினாலும் தோல்வியடைந்தேன் என்று அர்த்தப்படுத்தினார். இதை பிரதிபலித்து பார்க்கையில் கிறிஸ்துவின் வெற்றி பெற்ற வாழ்க்கையை நீங்களும் நானும் கிருபையுடன் பின்பற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்று நீங்கள் வீடு திரும்பியதும் நான் சரியான பாதையில்தான் செல்கிறேனா என உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் சபைக்கு சென்றாலும் என் சிந்தனை இன்னும் உலகத்தில் இருக்கிறதா?
தேவன் விரும்பும் குணங்களை கொண்டிராமல் நான் உலகத்தனமாக இருக்கிறேனா? 갖추고 있지는 못한가. உங்களை நீங்களே ஆராய்ந்து உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க சிறிது நேரம் ஒதுக்குங்கள். 시간적 여유도 다 가져주시길 부탁드리겠습니다. அப்படி செய்வதின் வாயிலாக பரலோக ராஜ்யத்தை நோக்கி அனுதினமும் தேவனோடு நடப்போமாக. இத்துடன் இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். 부탁드리면서 말씀 마치도록 மிக்க 하겠습니다. நன்றி. 감사합니다.